அனைவருக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். பாடம் 4 திருக்குறள் கதைகள். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் வாங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய நூல் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நூலாகும். இது நல்ல கருத்துகள், அறவுரைனா நல்ல கருத்துக்களை கொண்டுள்ள இந்நூல். இந்த நூல் பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம் இந்த 3 பிரிவுகளை உடையது. இதில் 133 அதிகாரங்கள் இருக்கு. இதில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள் இருக்குது. மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது குறள் பார்த்தீங்கன்னா 2 அடியால் ஆகிய வெண்பாவாகும். புத்தக பக்கம் எண் 18. குட்டி கதைகள் சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. திருக்குறள் கதைகள். சரியான தீர்ப்பு. கதையினுடைய தலைப்பு சரியான தீர்ப்பு. முன்பொரு காலத்தில் மரியாதைராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான். முன்பொரு காலத்தில் மரியாதைராமன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் வளவன் என்பவர் மளிகை கடை வைத்து வாழ்ந்து வந்தான். வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன். யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். அரசுக்கும் முறையாக வரி செலுத்துவதில்லை. வளவன் பார்த்தீங்கன்னா பணம் ஈட்டுவது மட்டும்தான் அவனோட குறிக்கோளா இருந்திருக்கு. யாருக்குமே கொடுத்தும் உதவ மாட்டான். அரசுக்கும் வரி செலுத்துவதும் இல்லை. இந்நிலையில் மரியாதைராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மரியாதைராமன் வளவனின் இளம் வயது நண்பன். அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். மரியாதைராமன் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் புதிய நீதிபதியாக நியமிக்கப்படுறார். மரியாதைராமனும் வளவனும் இளம் வயது நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதனால் நீதிபதி தனது நண்பன்னு வளவன் ஊர் முழுவதும் சொல்கிறான். முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றனர். நீதிபதி தனது நண்பனாயிற்றே, தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன். இப்போ முறையாக வரி செலுத்தாதவர்களுடைய பெயர் நீதிபதி கிட்ட போகுது. அப்போ நீதிபதியினுடைய ஆட்கள் வளவனை அழைத்து செல்கிறார்கள். நீதிபதி தனது நண்பன் இல்லையா, வளவனுடைய நண்பன். இப்போ தனக்கு தண்டனை தரமாட்டார்னு சொல்லி மகிழ்ச்சியாக போகிறான் வளவன். வளவனின் நண்பன் என்பதால் மரியாதைராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர். மக்கள் என்ன பண்ணுறாங்க, மரியாதைராமனும் வளவனும் நண்பர்கள். அதனால் மரியாதைராமன் வளவனுக்கு எப்படி தீர்ப்பு வழங்க போகிறார் என்று அவருடைய பண்பையும் நேர்மையும் சந்தேகப்படுறாங்க. ஆனால் மரியாதைராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திட செய்தார். மரியாதைராமன் நண்பனாயிருந்தாலும் தவறு செய்தவன், அதனால் முறைப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவனுடைய பொருள்களை எல்லாம் அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திட செய்தார். கருவூலம் என்பது கஜானான்னு சொல்லுவோம். அரசு பொருள்கள் வைத்துள்ள இடம்தான் கருவூலம். எல்லா பொருளையும் அரசு கருவூலத்தில் சேர்த்திட செய்தார். மேலும் வளவனுக்கு 6 மாத கடுங்கால் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். மரியாதைராமன் வளவனுக்கு 6 மாத கடுங்கால் தண்டனை.
கடுங்கால் என்பது கடுமையான தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். எவ்வித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். எவ்வித சார்பும், எந்தவித பாகுபாடும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். குறள் பார்க்கலாம் வாங்க. குறள்: தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். மீண்டும் ஒரு முறை படிக்கிற, விரல் வைத்து கவனிங்க. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குறள் விளக்கம். விளக்கம்: ஒருவர் நடுவு நிலைமை உடையவர், இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். பார்த்தீங்கன்னா, நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் இருக்கும் புகழாலும் பழியாலுமே அறியப்படும். அடுத்து, காலத்தே பயிர் செய். புத்தக பக்கம் எண் 19. முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்திருக்கார். அவர் இருந்த ஊருடைய பெயர் இலந்தைக்குட்டை. அது ஒரு கிராமம். அவனுக்கென்று சொந்த நிலம் எதுவுமே கிடையாது. விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினார். ஆணித்தரமாகனா உறுதியாக நம்பினார். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அதே ஊரில் மாதையன் என்ற செல்வந்தர் இருந்திருக்கார். அவருடைய நிலத்தை போய் மலைச்சாமி குத்தகைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். குத்தகை என்பது வாடகைக்கு. அவர் சில நிபந்தனை சொல்கிறார். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். இப்போ அவர் சொல்கிற நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு விவசாயம் செய்ய தொடங்குகிறார் மலைச்சாமி. அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. செல்வந்தன் விவசாயியுடைய லாபத்தை எடுப்பதிலேயே குறிக்கோளாய் இருந்திருக்கார். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. ஒரு முறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். ஒரு முறை செல்வந்தன் விவசாயிக்கிட்ட வந்து குத்தகைக்கு ஈடா மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டுட்டு போறார். புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. புத்தி கூர்மையோட விவசாயி இருந்ததுனால நிலக்கடலையை பயிரிடுறார். நிலக்கடலை எங்கே விளையும்? மண்ணுக்கு கீழே தான் விளையும். அப்போ மண்ணுக்கு கீழே விளைவதனால விவசாயிக்கு லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். ஏமாற்ற நினைத்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயிக்கிட்ட நிபந்தனையை மாற்றி சொல்கிறாரு. இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான். உடனே என்ன சொல்கிறார்? இந்த முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்று சொல்லிட்டு போகிறார். ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கே லாபம்.
இப்போ அடுத்தது என்ன செய்கிறாரு உடனே விவசாயி? நெல் பயிர்றார். நெல் எங்கே விளையும்? மண்ணுக்கு மேலே விளையும். இந்த முறையும் விவசாயிக்கே லாபம் கிடைத்தது. ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்று விடலாம். உடனே செல்வந்தன் ஏமாந்து போயிட்டார். இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்? எதை எப்படி எந்த காலத்தில் செய்தாலும் புத்தி கூர்மையோடு செய்தால் உலகத்தையே வென்று விடலாம். குறள்: ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், விரல் வைத்து கவனிங்க. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம் என்பது உலகம். காலம் அறிதல் தலைப்பில் இருக்கு. குறள் எண் 484. இப்போ பாடலுடைய விளக்கம் பார்க்கலாம். விளக்கம்: செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்? காலத்திற்கு தகுந்தாற்போல் அறிவோடு செயல்பட்டால் உலகத்தையே வெல்லலாம். இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.